நேயர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜூன் 2026 எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறத சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான பலன்கள், எந்தவித மூட நம்பிக்கைகள், பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ள போய் மிகைப்படுத்தாமல் ஒரு கர்மா இந்தந்த கிரகங்கள் இந்தந்த இடத்துல ராசிக்கு சஞ்சரிக்கும் பொழுது எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை வாழ்க்கை சம்பவங்களாக, சாதகமான சம்பவங்களாக, சாதகமற்ற சம்பவங்களாக உருவெடுக்கக்கூடும் அப்படிங்கிறத நம்மளுடைய ஒளி தத்துவ பிரகாரம் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துலாம் ராசிக்கு 2026 ஜூன் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, மாதம் பிறக்கும் பொழுதே குரு பயிற்சி ஆகி 10ஆம் இடத்துக்கு குரு வரார். 9ல் இருக்கிற குரு 10ஆம் இடத்துக்கு உச்ச குருவாக வந்து 2ஆம் இடம், 4ஆம் இடம், 6ஆம் இடத்தை பார்த்து நிறைய 25 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஏர்னிங் கேட்டகரியில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு வரவுகளை கொடுக்குறார். 2ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது, அது உச்ச குரு பார்க்கும் பொழுது இதுவரை நமக்கு வர வேண்டிய பணம் வராமல் கொஞ்சம் எல்லாமே வந்து இழுத்து கொண்டு இருந்தக்கூடிய அமைப்பு, கொஞ்சம் ஒரு புத்துணர்ச்சியோட நம்ம இருந்தோங்கிற ஒரு அமைப்பை தவிர, சமாளிச்சுட்டு இருந்தோங்கிற அமைப்பை தவிர வேற எதுவுமே பெருசா நடக்கல ஒரு வருஷமா அப்படின்னு இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்லாவே வந்து உச்சகுருவின் பார்வை 2ஆம் இடத்துல வருமானா வரவேண்டிய பணம், சம்பள உயர்வு, தொழிலில் கொஞ்சம் டர்ன் ஓவரு, கேஷ் ஃப்ளோ, இது எல்லாமே இம்ப்ரூவ் ஆகக்கூடிய அமைப்பு வந்து துலாம் ராசிக்காரர்களாகிய எம்ப்ளாயீஸாக உத்தியோகஸ்தராக இருந்தாலும் சரி, தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, வியாபாரிகளாக இருந்தாலும் சரி, மற்ற இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அது மாதிரி ரிலேட்டடாக இருக்கக்கூடியவங்க வியாபாரத்தில் எல்லாத்துக்குமே வந்து பண விஷயத்தில் கொஞ்சம் நல்ல விஷயம் இருக்குது. ஒரு லோன் போட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது, ஒரு வண்டி வாகனம் வாங்குறது, ஒரு வீடு வாங்குறது, வீட்டை வசதிப்படுத்துக்கிறது, காரை வந்து மாற்றுறது, 2 வீலரை வந்து சின்ன வண்டி கொடுத்து பெரிய வண்டி பண்ணுறது, இது மாதிரி கொஞ்சம் செலவுகள் ஒரு லோன் போட்டு பண்ணுறது, அல்லது வரவேண்டிய பணம் வந்தனால அதை வைத்து நம்ம கொஞ்சம் சுப செலவுகள் பண்ணுறது, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது, இதெல்லாம் நல்ல ஒரு அமைப்பாக கடந்த 2 வருஷமா இது மாதிரி அமையவே இல்லை, இப்போதான் அமையுது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இந்த அடுத்த வருஷம் வரக்கூடிய அமைப்பில் ஒரு ஃபவுண்டேஷனாக, அது மாதிரி ஒரு திங்கிங் பேட்டர்ன், அது மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பான ஒரு மாதமாக ஜூன் 2026 துலாம் ராசிக்காரர்களுக்கு கொடுக்குது. தாயாருக்கு இது வரைக்கும் சுகம் இல்லாமல் இருக்கிறப்போ கொஞ்சம் தாயாரின் சுகம் கொஞ்சம் நல்லா இருக்கும், உறவுகள் மேம்படும். அதே சமயத்தில் பாருங்க, அந்த 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால உடல் உபாதைகளும் கொஞ்சம் வரும். எது மாதிரினா ஒரு 45, 50, 55 அந்த பார்டர் லைனில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த கொலஸ்ட்ரால், பிபி, சுகர், கொஞ்சம் நம்ம உடம்பை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் வச்சுக்கணும். ஃபுட்டு பழைய மாதிரி எனக்கு ஒத்துக்க மாட்டேங்குது, தலை சுத்துது, பிபி கொஞ்சம் எகிருது அப்படிங்கிற மாதிரி சில பிரச்சனைகளும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் தலை காட்டுது. ஸோ துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு பக்கம் நல்ல பண விஷயத்துல, நிதி விஷயத்துல, ப்ராப்பர்ட்டி விஷயத்துல, தயார் விஷயத்துல கொஞ்சம் எதிர்பார்க்கக்கூடிய நிதிகள்லாம் வந்து அடையக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும், கொஞ்சம் உடல் விஷயத்திலையும், கடன் விஷயத்திலையும், வம்பு வழக்கு விஷயத்திலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது. நிதி துறையில் இருக்கிறவங்க, ஃபினான்ஷியல், பேங்கிங், சொல்லிக் கொடுக்கும் வேலை, அது மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. நல்ல ஒரு டக்குன்னு ஒரு ப்ரொமோஷன் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் இது மாதிரி நம்ம ஒரு இடமே நம்ம வந்து ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டலாம், ஆனால் அமையவே மாட்டேங்குது, லோனு இடம் கிடைச்சா லோன் கிடைக்க மாட்டேங்குது, லோன் கிடைச்சா வீடு கிடைக்க மாட்டேங்குது, இப்படி ஒரு பிரச்சனையில் ஒரு கடந்த 6 மாதமாக இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல படிப்பில் ஃபவுண்டேஷன் நல்லா அமையக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா அந்த புதன், சுக்கிரன், சூரியன் எல்லாமே பார்த்தீங்கன்னா துலாலகணத்துக்கு முக்கியமான கிரகம் வந்து துலாம் ராசிக்கு முக்கியமான கிரகங்கள் நல்ல அமைப்பில் இருக்குது. ஸோ மனைவி மூலமாக சொத்து வர்றது, மனைவியாக இருந்தால் கணவன், கணவனாக இருந்தால் மனைவி, அது மூலமாக பணம் வர்றது, வெளிநாடு போகிறது, அதே சமயத்தில் வசதி வாய்ப்புகளை பெருக்கிக்கிறது, கல்யாணம் நிறைய பேத்துக்கு கொஞ்சம் 2 வருஷமாக தடைகளாக இருந்தது, கல்யாணம் டக்குன்னு முடிவாகிறது. ஏன்னா 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு இல்லையா, குடும்பஸ்தானத்தை. ஸோ அது மாதிரி விஷயங்கள்லாம் நல்ல ஒரு வருடமாக ஒரு மாதிரி இழுத்து கொண்டு இருந்தக்கூடிய விஷயங்கள்லாம் டக்குன்னு இந்த ஜூன் மாதத்தில் நமக்கு ஒரு கான்டாக்டில் வந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு அருமையான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக ஜூன் மாதம் பிறக்கிறப்பவே வருது. சுக்கிரன், சூரியன், புதன்லாம் அருமையான ஒரு அமைப்பில் இருக்காங்க. செவ்வாய் மட்டும் 7ஆம் இடத்துலேயே நீடித்து இருக்கிறனால திருமண விஷயத்தில்
கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவருக்குள்ளே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரும், கொஞ்சம் ஆர்கியூமெண்ட்ஸ் வரும், கொஞ்சம் 2-3 நாள் பேசாமல் இருக்கிறது, மூஞ்சி தூக்கிட்டு இருக்கிறது, அது மாதிரி பிரச்சனைகளாக வரும். பங்குதாரருக்குள்ளே கொஞ்சம் ஆர்கியூமெண்ட்ஸ் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. கொஞ்சம் கோபதாபங்களாக குறைச்சி வேகத்தை குறைத்து விவேகமாக வாழக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது. ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க, அவங்க மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு இடம் உங்களுக்கு கிடைச்ச தேடிட்டு இருக்கிற இடம் கிடைக்கிற மாதிரி, அடுத்த லெவல் ஆஃப் ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட், அடுத்த லெவல் ஆஃப் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்லாம் நல்லபடியாக அமையக்கூடிய அமைப்புகளும் உண்டு. சில பேருக்கு காதல் திருமணம் டக்குன்னு நடக்கக்கூடிய அமைப்புகள், எதிர்பார்க்குற ஃபண்டிங் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், வெளிநாடு போய் படிக்கணும்னு எதிர்பார்க்குற துலாம் ராசி மாணவர்களுக்கு டக்குன்னு வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கிறது, விசா கிடைக்கிறது. அது மாதிரி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கு. ராகு பாருங்க 5ஆம் இடத்திலும், கேது 11ஆம் இடத்துலையும் நீடித்திருக்கிறதுனால அந்த குழந்தைகளுக்காக கொஞ்சம் மெனக்கட்டுறது, அவங்க படிப்புக்காக, அவங்களுடைய மற்ற செலவுகளுக்காக நம்ம கொஞ்சம் மெனக்கெட்டு பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் கொஞ்சம் காட்டுது. பட் ஓவராலாக பார்க்கும் பொழுது 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 10ஆம் இடத்துக்கு சில நல்ல வாழ்க்கை மாற்றங்களை கொடுக்குது. படிப்பு விஷயத்துலையா இருக்கட்டும், ஒரு எக்ஸாம்ஸு, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறதுலையா இருக்கட்டும், அதில் சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய வருடமாக இருக்கிறது. அதுக்கு இது ஃபவுண்டேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு 2026 ஜூன் மாதம் பிறக்கிறப்பே இருக்குது. 6ஆம் இடத்துல சனி இருக்கிறது நம்ம நல்லது. ஸோ அதனால் அந்த சனியை குரு பார்க்குறதுனால கொஞ்சம் அந்த உடல் உபாதைகள், அந்த நான் சொன்ன அந்த கடன், வம்பு வழக்கு, அந்த விஷயம் மட்டும்தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுமே. மற்றபடி எல்லாமே நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஜூன் 2026 எத்தகைய ஒரு மாதமாக, பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகிறதுங்கிறத சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில், துல்லியமான முறையில், எதையும் மிகைப்படுத்தாமல், பரிகாரங்கள், மூடநம்பிக்கைகள் அது மாதிரி விஷயத்துக்கு போகாமல், நம்மளுடைய கர்மா எப்படி செயல்படுகிறது, அதுக்கு ஒளி தத்துவம் எப்படி துணை புரிகிறது, அந்த ஜோதிட சாஸ்திரம் இந்திய வேத ஜோதிட அடிப்படையில் எப்படி செயல்படுகிறதுங்கிறத கோச்சார முறையில் சனிப்பெயர்ச்சி, குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி, மற்ற மாதகிரகத்தின் பயிற்சியெல்லாம் வைத்து உங்களுடைய ராசியான விருச்சிக ராசிக்கு எத்தகைய ஒரு அமைப்பு இருக்குது, அது மூலமாக நம்ம சயின்டிஃபிக்காக என்ன எடுத்துக்கலாம், எது மாதிரி தாக்கத்தை கொடுக்க போகுதுங்கிறத நம்ம துல்லியமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், விருச்சிக ராசிக்கு குரு 8ஆம் இடத்துல அஷ்டமத்தில் இருந்த குரு, கடந்த 1 வருடமாக இருந்த குரு, மாதம் பிறந்ததுக்கு அப்புறமே முதல் 2வது நாள்லேயே பார்த்தீங்கன்னா ஜூன் 2 9ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற பாக்கியஸ்தானத்துக்கு அந்த உச்சகுருவின் பார்வை ராசிங்கிற மனோகாரகன் மேலே விடும் பொழுது மனசு புத்துணர்ச்சி பெறுகிறது. மனசு எப்படி புத்துணர்ச்சி பெறும்? ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்தாதான் புத்துணர்ச்சி பெறும். சும்மா பழசையே நடந்துட்டு இருந்தா பெறுமா? பெறாது. ஸோ அது மாதிரி ஒரு வாழ்க்கையில் டக்குன்னு நம்ம எதிர்பார்க்கிற ஒரு பல நாளாக முயற்சி செய்துட்டு இருந்த விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் வரும் பொழுது அப்பாடா அப்படின்னு மனசு கொஞ்சம் இலகுவாகி நம்ம கொஞ்சம் பழைய மாதிரி மன சஞ்சலங்களும் மன உளைச்சல்களும் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக ஹாப்பியாக இருக்கக்கூடிய அமைப்புக்கு அந்த குரு பெயர்ச்சி ஒரு அருமையான தாக்கத்தையும் அருமையான ஒரு வாழ்க்கை மாற்றத்தையும் கொடுக்குதுங்க. அது நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்டாக எடுத்துக்கணும். செகண்ட் பாயிண்ட் பாருங்க, ராகு 4ஆம் இடத்துல, கேது 10ஆம் இடத்துல இருக்கும் பொழுது அந்த வேலை, தொழில், இடம், வீடு, இது மாதிரி நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நம்ம சர்வைவல் இருக்கோம் பார்த்தீங்களா, உத்தியோகம், தொழில்ன்ட்டு அதில் நிறையா முயற்சிகள் போயிட்டே இருக்கும். அதை குரு பார்க்காம, இப்போ இதுவரை குரு பார்த்துட்டு இருந்தார். இப்போ குரு பாருங்க ராசியை பார்க்குறார், 3ஆம் இடத்துங்கிற முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார், 5ஆம் இடங்கிற தன் வீட்டை பார்க்குறார். அப்படிங்கிறப்போ இன்னும் கொஞ்சம் இது வரைக்கும் போட்ட எஃபோர்ட்டுக்கு வேணுங்கிற ரிசல்ட்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு வருடத்துக்கு வேணுங்கிற ஆரம்ப கட்ட ஃபவுண்டேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக ஜூன் மாதம் 2026 விருச்சிக ராசிக்காரருக்கு அமைகிறது. அதே மாதிரி அந்த ராசி அதிபதி ஆகிய செவ்வாயே பாருங்க 6ஆம் இடத்துலையே உச்சம் பெறுகிறார். என்ன ஆகுது, 6ல் உச்சம் பெறும் பொழுது சில விஷயங்கள் நடக்கும். ஆனால் கொஞ்சம் கோபதாபங்கள் இருக்கும், வம்பு வழக்குகள் இருக்கும், உடல் உபாதைகள் இருக்கும், நம்ம நினைச்ச மாதிரி நடக்காம கொஞ்சம் இரிட்டேட் ஆகிற அமைப்புகளும் இருக்கு. ஏன்னா 6ல் உச்சம் பெறாரு பார்த்தீங்களா. ஸோ கொஞ்சம் கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லை, கொஞ்சம் வில்லங்கமாக தான் போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்து மூலமாக நற்பயனை கொடுப்பார். ஏன்னா 7ஆம் இடத்துல சுக்கிரன், புதன், சூரியன் 8ஆம் இடத்துக்கு வரும் பொழுது சில பண வரவுகள், வரவேண்டிய பணம், சில ப்ராப்பர்ட்டியை கொடுத்து காசாக்குறது, அது மூலமாக சில பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கிறதுங்கிற மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும். இருந்தாலும் மைண்டு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல வச்சு பெறும் பொழுது நாம் உண்டு நம்ம
நமக்கு என்ன வருமோ அப்படி போய்க்கிறது நல்லதே ஒழிய நம்ம ஒருங்கிணைத்து எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பங்குதாரர்களோட ஒத்துழைப்புலாம் நம்ம எதிர்பார்த்தோம்னா கரெக்டாக வராது. அதனால் கொஞ்சம் வேகத்தை காட்டிலும் விவேகமாக நீங்கள் செயல்பட்டீங்க என்றால் இந்த ஜூன் மாதம் ஒரு அற்புதமான ஒரு சில பிரச்சனைகள், சில முடிச்சுகளை அவிழ்க்கக்கூடிய ஒரு மாதமாக நீங்கள் அதை மாற்றிக்கொள்ளலாம். நம்ம எல்லாத்துலேயுமே கிரிட்டிக்கலாக போகாமல் வேலை நடந்தால் போதுங்கிற மாதிரி பார்க்கணும். நம்ம எல்லாமே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுங்கிறது சொல்ல முடியாது. ஏன்னா செவ்வாய் 6ஆம் இடத்துல உச்சம் பெறும் பொழுது எந்த ஒரு குரு பார்வையும் இல்லாமல் இருக்கும் பொழுது கோவதாவங்களுக்கு இடம் உண்டு. நம்ம நினைக்கிற மாதிரி நடக்காமல் இருக்கும் பொழுது நம்மளோட ரியாக்ஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை மட்டும் நம்ம கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கணுங்கிறது ஜோதிட ஆலோசனை. மற்றபடி சனி 5ல் இருக்கிறப்ப குழந்தைகளுக்காக சில மெனக்கெடுதல், குழந்தைகள் நம்ம சொன்னால் கேட்காம இருக்கிறது, அதுக்காக சில வேலைகள் செய்கிறது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து போயிட்டுருக்கோம். பட் என்ன, வேலையில் இருக்கிறவங்க, தொழிலதிபர்கள், வியாபாரிகள் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல மாற்றம். டக்குன்னு அவங்க எதிர்பார்க்குற ஒரு சேஞ்ச் ஆஃப் ஜாப்பு, எதிர்பார்க்குற ஒரு பிஸ்னஸில் இருக்கிற ஒரு இன்ட்ரன்ஸாக இருந்து ஒரு பெரிய டர்ன் ஓவர் ஆகாமல் பிரச்சனையாகி பிரேக் ஈவனே ஆகாமல் இருந்த கூட சில பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகி அடுத்த கட்ட நடவடிக்கையாக அடுத்த கட்ட ஒரு முன்னேற்றத்துக்கு நோக்கி போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டோட ஆரம்ப கட்ட ஃபவுண்டேஷனை கொடுக்கக்கூடிய, அடிப்படையை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூன் 2026 மாதம் உங்களுக்கு அமைகிறது. ஸோ எப்பவுமே 9ல் குரு வருவது அது உச்ச குருவாக வருவது அருமையான விஷயம். அது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வராங்க. அதனால அப்பா மூலமாக வரக்கூடிய சொத்து, பூர்வீக விஷயங்கள், பாக்கியங்கள் எல்லாமே பரிபூர்ணமாக நமக்கு இந்த கடந்த ஒரு வருஷமா குரு 8ல் இருந்து பிரச்சனையை கொடுத்துட்டு இருந்தது, கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிற மாதிரியும் கிணத்துல போட்ட கல்லு மாதிரி இருந்தக்கூடிய சில விஷயங்கள்லாம் டக்கு டக்குன்னு கொஞ்சம் வேகமாக நடந்து சில விஷயங்கள் நமக்கு சாதகமாக முடிந்து நட்பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வருகிறதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும்.